இன்று நாங்கள் இந்த ஊடக மாநாட்டை கூட்டுவதற்கான நோக்கம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வைத்தியர்கள் தொடர்பாக வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற சிக்கலான நிலைமைகள் காரணமாக இந்த நாடு பூராகவும் உள்ள வைத்தியசாலைகள் குறிப்பாக சுற்று வட்டாரத்தில் இருக்கின்ற பெருகரில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் மூடப்படுகின்ற ஒரு அபாய நிலவுகின்றது. எனவே இது தொடர்பாக நாங்கள் இந்த ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாங்கள் இன்றைய ஊடக மாநாட்டை கூட்டியிருக்கின்றோம். இந்த நாடு பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான அரசியல் ரீதியான நெருக்கடிகளுக்குள்ளால் இருந்த போதிலும் கூட இந்த நாட்டில் சர்வதேச தரத்திலான ஒரு சுகாதார சேவையை இந்த வைத்தியர்கள் மற்றும் சுகாதார சேவை ஊழியர்கள் உள்ளடங்கலான அனைவருடைய முயற்சியின் காரணமாக இந்த இலவச சுகாதாரமானது நாடு பூராகவும் ஒரு சீரான முறையில் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டது. இந்த சுகாதார சேவை என்பது நாடு தழுவியதான ஒரு சேவையாக கருதப்படுகின்றது. அதாவது நாடு பூராகவும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரே விதமான ஒரே தரத்திலான சர்வதேச தரத்திலான சேவை கிடைக்கப்பெற வேண்டும் என்பது உறுதி செய்யப்படுகின்ற ஒரு சேவையாகத்தான் இந்த சுகாதார சேவை காணப்படுகின்றது. கொழும்பில் காணப்படுகின்ற ஒரு நோயாளிக்கும் தூர இடங்களில் காணப்படுகின்ற ஒரு நோயாளிக்கும் ஒரே விதமான சிகிச்சை ஒரே விதமான மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுகின்ற ஒரு சேவையாகத்தான் இந்த மருத்துவ சேவை காணப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் சர்வதேச ரீதியாகவும் எங்களுடைய சுகாதாரத்துறைக்கு ஒரு சர்வதேச ரீதியாகவும் ஒரு நன்மதிப்பு நட்பெயர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் நாங்கள் கடந்த வாரங்களிலும் ஊடக மாநாடுகள் மூலமாக தெளிவுபடுத்தி இருந்தோம். இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகளுடைய தூரநோக்கற்ற ஒரு வினைத்திறனற்ற செயற்பாடுகள் காரணமாக தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற மருந்து தட்டுப்பாடுகள் தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்தி இருந்தோம். அதே போன்று தற்பொழுது இந்த மனித வளங்கள் முகாமைத்துவம் தொடர்பாகவும் பாரிய சிக்கல்கள் நெருக்கடிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் நாடு பொருளாதார ரீதியாக சிக்கல்களுக்கு உள்ளாகி இருந்த நேரத்தில் பெருமளவான வைத்தியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்றார்கள். இதனால் மனித வளங்களின் முகாமைத்துவம் தொடர்பாக பாரிய சிக்கல் தற்பொழுதும் கூட காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றங்கள் தொடர்பாக ஒரு வினைத்திறனற்ற முறையில் இந்த சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற விதம் கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விடயமாகத்தான் கருதப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக இந்த வைத்தியர்களின் இடமாற்றம் தொடர்பான விதிமுறைகள் தாபன விதிக்கோவைக்கு அமைவாக, அதே போன்று அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் விதிவிதானங்களுக்கு அமைவாக, அதே போன்று சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற சுற்றறிக்கையில் காணப்படுகின்ற சட்டதிட்டங்களுக்கு அமைவாக நீதியானதும் நியாயமானதும் வெளிப்படைத்தன்மையுடனும் தான் தற்பொழுது வரை கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இயங்கி வந்தது. எனவே இது ஒரு டிரான்ஸ்போர்ட் போர்டுக்கூடாக இடமாற்றும் குழுவின் ஊடாகத்தான் கலந்துரையாடலின் அடிப்படையில் வெற்றிடங்கள் இனங்காணப்பட்டு ஒரு சட்ட திட்டத்துக்கு அமைவாக வெளிப்படைத்தன்மையிலான ஒரு வினைத்திறனான முறையில் தான் இடம்பெற்று வந்தது. என்றாலும் கூட தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இடமாற்றும் குழுக்கள் டிரான்ஸ்போர்ட்டுகள் செயலிழக்க செய்யப்பட்டு திட்டமிட்டு இவ்வாறான நடைமுறைகள் செய்யப்பட்டு இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் பாரதூரமான பிரச்சனைகளுக்கும் உள்ளாகி இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம். இதன் காரணமாக சுமார் 23,000க்கும் மேற்பட்ட வைத்தியர்களின் இந்த இடமாற்ற பொறிமுறைகள் பாரிய சிக்கலில் காணப்படுகின்றது. எனவே இது தனிப்பட்டவர்களுடைய தனிப்பட்ட வெறுப்புக்கு அரசியல் தலையீடுகளுக்கு இலக்காகாத முறையில் இதுவரை காலமும் இந்த வைத்தியர்களுடைய இடமாற்றம் பொறிமுறைகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் இடம்பெற்று வந்தன. என்றாலும் ஒருபுறம் அரசாங்கமும் சுகாதார அமைச்சர் உள்ளடங்கலான இந்த அரசாங்கம் ஜனாதிபதி அனைவரும் ஒன்றிணைத்து இந்த நாட்டை வினைத்திறனான முறையில் ஒரு நேரான பாதையில் ஒரு நீதியான முறையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சுகாதார அமைச்சில் காணப்படுகின்ற அதிகாரிகள் மாத்திரம் இவ்வாறு வினைத்திறனற்று தூர நோக்கற்று இந்த செயல்முறையை குழப்பி அடிக்கின்ற ஒரு நடைமுறையில் இருக்கின்ற விடயம் ஒரு பாரதூரமான கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு தரங்களிலும் உள்ள வைத்தியர்கள் பாதிப்புக்குள்ளாகின்றார்கள். ஒருபுறம் விசேட வைத்திய நிபுணர்கள், அதே போன்று மருத்துவ அதிகாரிகள் உள்ளடங்கலாக அனைத்து தரத்தில் உள்ள வைத்தியர்களும் இந்த இடமாற்றும் பொறிமுறையில் காணப்படுகின்ற தற்பொழுது தோற்றுவிக்கப்பட்டிருக்கின்ற சிக்கலான நிலைமைகள் இந்த அதிகாரிகளுடைய திறனற்ற செயல் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இந்த விதத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக நாங்கள் குறிப்பிட்டோம், புதிதாக இந்த மருத்துவ சேவைக்கு வருகின்ற வைத்தியர்கள்
இந்த வைத்திய சேவையில் இந்த நாட்டில் சேவை புரிவதற்கு இணக்கம் காட்டுகின்ற அளவு குறைவடைந்து வருவதாக, ஆர்வம் காட்டுகின்ற விடயங்கள் குறைந்து வருவதாக கடந்த மாதங்களாக, கடந்த வருடங்களில் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அவதானித்தோம். பெரும்பாலானவர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி சென்று இருக்கின்றார்கள். அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம், தூர இடங்களில் காணப்படுகின்ற வைத்தியசாலைகளில் வைத்தியர்களின் பற்றாக்குறை ஒருபுறம் நிலவி காணப்படுகின்றது. ஒருபுறம் வைத்தியர்கள் வெளியேறுகின்றார்கள், மறுபுறம் வைத்தியசாலைகளில் பற்றாக்குறை காணப்படுகின்றது. இது இவ்வாறு இருக்க, இந்த சூழ்நிலையில் உள்ளக பயிற்சியை முடித்துவிட்டு, அதாவது இன்டர்ன்ஷிப்பை பூர்த்தி செய்துவிட்டு தங்களுடைய முதலாவது நியமனத்துக்காக, முதலாவது நிலைப்படுத்தலுக்காக காத்திருக்கின்ற போஸ்ட் இன்டர்ன் மெடிக்கல் ஆபீசர் சொல்லப்படக்கூடிய இந்த இன்டர்ன்ஷிப்பை, உள்ளக பயிற்சியை முடித்த இந்த வைத்தியர்கள் சுமார் 9 மாதத்துக்கும் மேற்பட்ட காலமாக தங்களுடைய நியமனத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றனர். இது வினைத்திறனற்ற ஒரு செயற்பாடாகவே கருதப்படுகின்றது. இந்த செயல்முறையில் வெற்றிடங்கள், எந்தெந்த வைத்தியசாலையில் எவ்வாறான வெற்றிடங்கள் காணப்படுகின்றது, எந்த வைத்தியசாலைக்கு இந்த வைத்தியர்களை நிலைப்படுத்த வேண்டும், நியமனங்கள் வழங்க வேண்டும் என்பது தொடர்பான இந்த வெற்றிடங்களை இனங்காண்பது தொடர்பான செயல்முறையை கூட சுகாதார அமைச்சு இன்னும் மேற்கொள்ளாமல் இருப்பது ஒரு திகைப்புக்குரிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒருபுறம் வைத்தியர்களின் பற்றாக்குறை பற்றி குறிப்பிடுகின்றனர், மறுபுறத்தில் இருக்கின்ற வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்காமல் சுமார் 9 மாதத்திற்கும் மேற்பட்ட காலமாக இழுத்தடிப்பு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை அவதானிக்கப்படுகின்றது. இதன் காரணமாகவே இந்த வைத்தியர்கள் புதிதாக மருத்துவ சேவையில் இணைந்து நாட்டுக்கு சேவை புரிய காத்துக் கொண்டிருக்கின்ற வைத்தியர்கள் ஏமாற்றம் அடைந்து பலரும் தங்களுடைய கனவுகளை தொலைத்து, தங்களுடைய பட்டப்பின் படிப்பு தொடர்பான கனவுகள், தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான கனவுகள், இவைகள் காரணமாக சிலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலைக்கும் ஒரு பலாத்காரமாக தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் அவதானிக்கின்றோம். இதற்கு முழு பொறுப்பையும் சுகாதார அமைச்சருடைய அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் இந்த டிரான்ஸ்ஃபர் பொறிமுறையில், இடமாற்றும் பொறிமுறையில் காணப்பட்ட ஒரு வினைத்திறனான இந்த டிரான்ஸ்ஃபர் போர்ட் கமிட்டி என்று சொல்லப்படக்கூடிய இவை தற்பொழுது கிட்டிய காலத்தில் செயலற்று போயிருக்கின்ற ஒரு நிலைமை தான் இதற்கான பிரதான காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான நியமனங்கள், இந்த உள்ளக பயிற்சியை முடித்துவிட்ட மாணவர்கள், இந்த உள்ளக பயிற்சியை பூர்த்தி செய்த வைத்தியர்களுடைய நியமனங்கள் உடனடியாக வழங்குவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் தர வைத்தியர்களின் annual transfer, வருடந்தோறும் இடம்பெறுகின்ற இந்த இடமாற்றங்கள் தொடர்பான 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியல் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவில் வெளியிடப்பட வேண்டியிருந்த சூழ்நிலையில் அதுவும் வெளியிடப்படாமல் காலம் தாழ்த்து செய்யப்பட்டு தற்பொழுதுதான் 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அளவில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதுவும் சுமார் 9 மாதங்கள், கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அளவிலான காலம் தாழ்த்துதல் இதில் இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறான செயல்முறைகள் காரணமாக இந்த பட்டியலில் சுமார் 5000 வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள். எனவே இவர்களுடைய இடமாற்றங்கள் தள்ளி போகின்ற சந்தர்ப்பங்களில் முழு வைத்திய துறையிலும் காணப்படுகின்ற சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் தங்களுடைய உரிய நிலைப்படுத்தலில் இருக்கின்றார்கள் இல்லை. ஏனென்று சொன்னால், இருக்கின்ற சில வைத்தியர்கள் இருக்கின்ற இடம், அவர் வேலை செய்வதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட இடத்தில் அவர்கள் வேலை பார்ப்பதில்லை. இதற்கான காரணம் முறையாக இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் இடம்பெறவில்லை. இதனால் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் இந்த இடமாற்றங்கள், முறையான இடமாற்றங்கள் இன்றி இருக்கின்ற ஒரு நிலை அவதானிக்கப்படுகின்றது. இவை அனைத்தும் இந்த சுகாதார அமைச்சினுடைய வினைத்திறனற்ற செயற்பாடு காரணமாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த இடமாற்றும் பொறிமுறையில் காணப்படுகின்ற தற்காலிக இடமாற்றங்கள் தொடர்பான விடயங்கள். இந்த தற்காலிக இடமாற்றங்கள் தொடர்பான விடயங்கள் காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அவை கடந்த காலங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர் கமிட்டியினூடாகத்தான் இடம்பெற்றது, இடமாற்றும் குழுவினூடாகத்தான் இடம்பெற்றது என்றாலும் தற்பொழுது இவை இந்த இடமாற்றும் கமிட்டியினூடாக, டிரான்ஸ்ஃபர் போர்டினூடாக இடம்பெறாமல் தனிப்பட்டவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு அமைவாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. இதன் காரணமாக இவ்வளவு காலமும் அனைவர் எந்த தலையீடும் இல்லாமல், அரசியல் தலையீடும் இல்லாமல், எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் இயங்கி வந்த இந்த இடமாற்றும் பொறிமுறைகள் தனிப்பட்டவர்களுடைய தலையீடின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையும் உருவாகி இருக்கின்றது. அதே போன்றுதான் இது இடமாற்றும் பொறிமுறைகள் தொடர்பான மீள் பரிசீலனை செயல்முறைகள் கூட தற்பொழுது அண்மை காலமாக செயல் இழந்து போயிருக்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றது. எனவே இவ்வாறான பல காரணங்கள் காரணமாக வைத்தியர்களுடைய இடமாற்றும் பொறிமுறைகள் பாரியதொரு சிக்கல் காணப்படுகின்றது. ஒருபுறம் மருந்து பொருட்களின் தட்டுப்பாடுகள்
காணப்படுகின்றது. மறுபுறம் இந்த மனித வளங்களின் முகாமைத்துவம் தொடர்பாக முறையாக வைத்தியர்கள் நிலைப்படுத்தல் இல்லாமல் இந்த போஸ்ட் இன்டர்ன் மெடிக்கல் ஆபீசர்ஸ், அதாவது இந்த உலக பயிற்சியை முடித்துவிட்ட இந்த வைத்தியர்களுக்கு முறையான நிலைப்படுத்தல்கள் நியமனங்கள் வழங்காமல், அதே போன்று வருடந்தோறும் இடம்பெறுகின்ற வைத்தியர்களின் இடமாற்றங்கள் முறையாக இடம்பெறாமை போன்ற காரணங்களால் சில வைத்தியசாலைகளில் வைத்தியர்களின் பாரிய பற்றாக்குறை நிலவி காணப்படுகின்றது. இதன் காரணமாக சில வைத்தியர்கள் 4-5 வைத்தியர்கள் வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் 1-2 வைத்தியர்கள் மாத்திரம் வேலை பார்க்கின்ற நிலை காணப்படுகின்றது. இதன் காரணமாக அங்கு வேலை பார்க்கின்ற வைத்தியர்களும் மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கின்றனர். இவ்வாறான நிலைமைகள் காரணமாக அந்த வைத்தியர்களும் இந்த நாட்டை விட்டு வெளியே போவதற்கு எத்தனிக்கின்ற நிலைகள் உருவாகி இருக்கின்றது. இவ்வாறான பல காரணங்கள் காரணமாக ஒரு பாரிய ஒரு சிக்கலான நிலைமை உருவாகி இருக்கின்றது. பல வைத்தியசாலைகள் மூடப்படுகின்ற ஒரு அபாயத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு சிக்கலான நிலை தோன்றியிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் ஒரு தீர்க்கமான தங்களுடைய கவனங்களை செலுத்த வேண்டும். இது தொடர்பான தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டும். இந்த இடமாற்று பொறிமுறைகள் சீரான முறையில் இடம்பெறுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் எதிர்காலத்தில் வருகின்ற வாரமளவில் எடுப்பார்கள் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் நம்புகின்றோம். நன்றி.